8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 9:30 மணி அளவில் நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் காரணமாக முதலமைச்சரின் இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நாளை காலை நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பொறுப்புகளை ஓ பன்னீர்செல்வம் கவனித்துக் கொள்வார் என ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிவித்த பிறகு முதன்முறையாக இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. இதில் காவிரி நீர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை எதிர்த்து 4 மாநில அரசுகள் கடந்த 2007ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிர்தவராய், AM கன்வில்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதனை விசாரித்தது. அப்போது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என மத்திய அரசு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்பதால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது என அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு முகாந்திரம் கிடையாது என்றும் முகுல் ரோத்தகி கூறினார். இதனை அடுத்து இந்த வழக்கை விசாரிக்க தங்களுக்கு அதிகாரம் உள்ளதா என்பதை உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் என்று கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கு நாளையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர். அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்திற்கு 2000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்று கடந்த 4ஆம் தேதி கர்நாடக அரசுக்கு பிறப்பித்த உத்தரவு இன்றுடன் முடிவடைவதை சுட்டிக்காட்டி இதில் இடைக்கால தீர்ப்பு வழங்க கோரினர். இதனையடுத்து மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்திற்கு கர்நாடக அரசு வினாடிக்கு 2000 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய அரசு சார்பாக அட்டார்னி ஜெனரல் மிஸ்டர் முகுல் ரோத்தகி அப்பியர் ஆனார். அவர் எடுத்து வைத்த வாதம் என்னவென்றால், ஆர்டிகல் 262 படி சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான முகாந்திரம் இல்லை. மேலும் இந்த வழக்கு விசாரணை காவேரி வாட்டர் ட்ரிபுனல் தன்னுடைய அவார்டு, அதாவது தன்னுடைய உத்தரவு பிறப்பித்த பிறகு இதனுடைய சாராம்சங்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் இதற்கான சட்டங்களை பாராளுமன்றத்தினால் மட்டும்தான் ஏற்ற முடியும் என்ற தன்னுடைய வாதங்களை எடுத்துரைத்தார். நேயர்களுக்குள் மறைந்திருக்கும் செய்தியாளரை வெளிக்கொணர களம் அமைக்கிறது நியூஸ் 7 தமிழ். உங்கள் பகுதியில் நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை உங்களது மொபைல் போன் அல்லது வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்து அதை செய்தியாக்க தேவையான தகவல்களையும் இணைத்து அனுப்பினால் அதை ஒளிபரப்ப தயாராக உள்ளது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. உங்கள் பகுதியில் நடைபெற்ற விபத்துகள், சட்டவிரோத செயல்பாடுகள், விதிமீறல்கள் குறித்த புகார்கள், நீண்ட நாளாக நீடிக்கும் பிரச்சினை மற்றும் கோரிக்கை, வித்தியாசமான வழிபாடுகள், திருவிழாக்கள், பாரம்பரிய கலைகள் அல்லது தொழில்கள், சுற்றுலா தலம், தோற்றத்தில் அரியதான விலங்குகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் உங்கள் பகுதியின் தனித்தன்மையை விளக்கும் நிகழ்வுகள் என பலதரப்பட்டவற்றையும் செய்தியாக எடுத்து அனுப்பலாம். எதை ஒளிபரப்புவது என்பதை நியூஸ் 7 தமிழின் தொலைக்காட்சி ஆசிரியர்கள் குழு முடிவு செய்யும். உடனடியாக உங்கள் பகுதி நிகழ்வுகளை வாட்ஸ்அப்பில் 7708447077 என்ற எண்ணுக்கு வீடியோ மற்றும் அது தொடர்பான தகவல்களை அனுப்புங்கள். மாற்றத்தை விதைக்க நியூஸ் 7 தமிழுடன் இணையுங்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று 2வது நாளாக ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியாக ரயில் நிலையம் நோக்கி சென்ற அவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாரணாசி செல்லும் ரயிலை மறித்தும் ரயில் என்ஜினில் ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
சேர்ந்துதான் நாளைக்கு பசியும் பட்டினியுமாக எலும்பும் தோலுமாக தமிழ்நாடு பாலைவனமாக போகிறது. சாக போகிறோம், நாம் அழிய போகிறோம். அதை தடுக்கத்தான் போராடுகிறோம். உயிர் போனால் பரவாயில்லை என்று விக்னேஷ் தீக்குளித்து செத்தார். நாங்கள் அந்த உறுதியோடு இங்கே வந்திருக்கிறோம். தஞ்சையில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ரயில்வே தண்டவாளத்தில் சமையல் செய்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடக அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு 3 முறை உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு. காவிரி மேலாண்மை வாரியத்தை கொடுக்காமல் விவசாயிகளை ஏமாற்றுகிறது. இந்த இரு தேசிய கட்சிகளும் தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு வரும் காலங்களிலே, வரும் தேர்தல்களிலே பதில் கூற வேண்டும். திருவாரூர் ரயில் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஜவாஹிருல்லா தலைமையில் அங்கு வந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக அந்த வழியாக செல்லும் 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு எதிராக துரோகம் இழைக்கக்கூடிய முறையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசாங்கம் அமைக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு கிடையாது. ஆகவே வாரியம் அமைக்க மாட்டோம் என கூறியது நய வஞ்சகம் நிறைந்த துரோகச் செயலாகும். அந்த துரோகச் செயலை கண்டித்து தான் நேற்றைய தினம் இந்த போராட்டம் தொடங்கியது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதேபோன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு மறியலில் ஈடுபட்டார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். காரைக்குடி அருகே தேவக்கோட்டை ரஸ்தா ரயில் நிலையத்தில் திருச்சியிலிருந்து மானாமதுரை நோக்கி வந்த பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் கே.ஆர். ராமசாமி, திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல்வேறு இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் சார்பில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து தடையை மீறி மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். மதுரை சோழவந்தானில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். திமுக முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா தலைமையில் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி நெல்லை ஈரோடு பயணிகள் ரயிலை போராட்டக்காரர்கள் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனியில் ரயில் மறியல் போராட்டத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மாறி மாறி நாகரிகமற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊட்டியில் அனைத்து கட்சிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்த ரயில் நிலையத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். அப்போது அவர்களை போலீசார் ரயில் நிலைய வளாகத்திற்குள் செல்ல விடாமல் நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசார் வைத்திருந்த தடுப்புகள் மீது ஏறி செல்ல முயன்றனர்.
உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு 4 வாரத்திற்கு நீடிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு போதிய அளவு பிரதிநிதித்துவம் வழங்கவில்லை என்பதால் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அரசின் 3 அரசாணைகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தமிழக தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமார் இடஒதுக்கீட்டுக்காக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தலை ரத்து செய்தது செல்லாது என வாதாடினார். பின்னர் வாதாடிய திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் தேர்தல் அறிவிப்பில் மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு கூட்டாக செயல்பட்டுள்ளதாக கூறினார். இதனையடுத்து இந்த வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக திமுக மற்றும் தமிழக தேர்தல் ஆணையம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டது. 1,20 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மேலும் ஒருவர் புகார் அளித்துள்ளார். SRM கல்லூரியில் மருத்துவ இடம் வாங்கி தருவதாக கூறி 74 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பச்சமுத்து மீது பல புகார்கள் வந்துள்ளன. இந்த வழக்கில் பச்சமுத்து கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த கோபாலன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து கடந்த 2004ஆம் ஆண்டு தம்மிடம் 1,20 லட்சம் ரூபாய் வாங்கியதாகவும் அதனை தற்பொழுது திரும்ப தர மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் பச்சமுத்துவிற்கு மேலும் நெருக்கடி அதிகரித்துள்ளது. பச்சமுத்துக்கு SRM சேர்மனுக்கு 2004 1,20 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தேன். அந்த லோனுக்காக அவர் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஆனால் பணம் திருப்பி கொடுக்கல. ஆளை வச்சு மிரட்டுறாரு, பணம் கேட்கக்கூடாது, போகணுன்னா நீ கோர்ட்டுக்கு போ, போலீஸுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. பணம் வரலை. அதனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் செக்கு அப்புறம் நோட்டு எல்லாத்தையும் போலீஸ் வாங்கி வச்சுட்டாங்க அவருடைய சார்பில். அது திருப்பியும் தரலை. அதுவும் திருப்பி தரலை. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். இது அவர் பேரில் FIR போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பச்சமுத்து பேரில் புகார் கொடுத்துருக்கேன். அந்த கொலை மிரட்டல்றது, அப்புறம் சீட்டிங் பண்ணியிருக்காரு, லோன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதனிடையே சினிமா பைனான்சியர் போத்ரா மிரட்டப்பட்ட வழக்கில் பச்சமுத்துவிற்கு வழங்கப்பட்ட நிபந்தனை முன்ஜாமீனில் தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்தி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேந்தர் மூவிஸ் மதனை தேடி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3வது முறையாக டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்துவுக்கு நெருக்கமானவரான வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த மே 28ஆம் தேதி மாயமானார். இந்த நிலையில் SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ சீட் வாங்கி தருவதாக கூறி 115 பேரிடம் மொத்தம் 75 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து, இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் பார்கவன் பச்சமுத்து, மதுரை மாவட்ட செயலாளர் சண்முகம், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாபு, மதனின் கூட்டாளிகள் விஜயபாண்டி, சுதீர், குணா என மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக மதன் மாயமாகி இன்றுடன் 143 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை மதன் கைது செய்யப்படவில்லை. டில்லி, ஹைதராபாத், கொச்சின் ஆகிய இடங்களில் முகாமிட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மதனை தேடி வந்தனர். எனினும் எந்த பலனும் இல்லாத நிலையில் தற்போது மீண்டும் மதனை தேடி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3வது முறையாக டெல்லி சென்றுள்ளனர். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி NLC தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயம் மற்றும் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும், காவிரியிலிருந்து தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் நெய்வேலி ஆர்ச் கேட்டிலிருந்து NLC தலைமை அலுவலகம் நோக்கி விவசாயம் மற்றும் தொழிற்சங்கங்கள் பேரணியாக சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், காவிரியிலிருந்து தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு நெய்வேலியிலிருந்து மின்சாரம் வழங்கக்கூடாது எனவும், போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை தாக்கும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். 2 தினங்களாக காவிரி டெல்டாவில் ஒரு ரயில்கள் கூட இயக்க அனுமதிக்கவில்லை.
இது எச்சரிக்கை செய்கிற போராட்டம். நெய்வேலி நிர்வாகம் மத்திய அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும். மோடி அரசாங்கமே காவிரி கர்நாடகத்துக்கு சொந்தம் என்றால் நெய்வேலி எங்களுக்கு சொந்தம், நெய்வேலி மின்சாரம் எங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கை செய்கிற போராட்டம் இன்றைக்கு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வரின் உடல்நிலை குறித்து அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இன்றும் கேட்டறிந்தனர். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததை தற்பொழுது பார்க்கலாம். அவர்கள் இங்கே பேசத் தொடங்கி இன்று அவர்கள் நல்ல குணமடைந்து வருகிறார்கள். கூடிய விரைவில் அவர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆட்சி பணியையும் அதேபோல கட்சி பணியையும் மக்கள் பணியையும் தொடர இருக்கக்கூடிய நிலையை கண்டு நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஆறுதல் அடைந்திருக்கிறோம். ஒரே ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் என்னன்னா, அம்மாவுடைய தர்மம் அம்மாவை கைவிடாது. மேலும் புரட்சித் தலைவருடைய 100வது ஆண்டு விழாவில் புரட்சித் தலைவி அம்மாவுகள் தலைமையில் தான் நடக்கும். அது எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி, உங்களில் ஒருவனாக என்றென்றும் இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மீண்டும் பணி சிறக்க வருவார்கள் என்று சொன்னார்கள். நாங்களும் எங்களது மக்களும் தமிழக மக்களும் எப்படி இறைவனை வேண்டுகின்றார்களோ அதுபோன்று நாங்களும் அவர்கள் நலம் பெற்று மீண்டும் பணியில் சிறக்க மனப்பூர்வமான இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். அம்மா அவர்கள் வழமையான நிலையிலிருந்து முன்னேறி மிக முன்னேற்றமான அளவுக்கு அவர்களுடைய உடல்நிலை தேறி அவர் இன்று நல்ல நிலையில் இருப்பதாக எங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். அம்மா அவர்கள் நன்றாக இப்பொழுது உணவருந்துகிறார்கள். அம்மா அவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. முதல்வர் குணமடைய வேண்டி அப்பல்லோ மருத்துவமனை முன்பு அதிமுகவினர் 3 நாட்கள் நோன்பு மேற்கொண்டுள்ளனர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் 25 பேர் இன்று முதல் 3 நாட்கள் நோன்பு இருந்து வருகின்றனர். மேலும் அப்பல்லோ மருத்துவமனை முன்பு 20 பள்ளி மாணவர்கள் முதல்வர் குணமடைய வேண்டி திருக்குரான் ஓதி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முதல்வர் குணமடைய வேண்டி அதிமுக மகளிர் அணி சார்பில் அப்பல்லோ மருத்துவமனை முன்பு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுபோல முதல்வர் குணமடைய வேண்டி திருவள்ளூர் மாவட்ட அதிமுக சார்பில் 20க்கும் மேற்பட்டோர் அப்பல்லோ மருத்துவமனை முன்பு தீச்சட்டி ஏந்தி வழிபாடு நடத்தினர். இத்துடன் 8 மணி செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை வழங்குவார் மகேஷ். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அரவக்குறிச்சி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட பழைய வேட்பாளர்களுக்கு தடை விதிக்கவில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் பறக்கும்படை அதிகாரிகள் சுழற்சி அடிப்படையில் 24 மணி நேரமும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். வரும் 3ஆம் தேதி பொது மற்றும் செலவின பார்வையாளர்கள் 6 பேர் தமிழகம் வர இருப்பதாகவும், தேர்தல் நடத்தை விதிகள் சம்பந்தப்பட்ட 3 தொகுதிகளில் மட்டுமே அமலில் இருக்கும் என்றும் கூறினார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், பணப்பட்டுவாடா புகாருக்கு உள்ளான அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளில் போட்டியிட்டு பழைய வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிட தலைமை தேர்தல் ஆணையம் தடை ஏதும் விதிக்கவில்லை என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் வரும் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் விருப்ப மனுக்களை அளிக்குமாறு திமுக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வரும் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேட்பாளர் விண்ணப்ப கட்டணம் 25,000 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
வேட்பாளர் நேர்காணல் வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு அறிவாலயத்தில் நடைபெறும் எனவும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. 3 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தஞ்சாவூர், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள திருப்பரங்குன்றத்திற்கும் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து திமுக பொருளாளர் ஸ்டாலின், துரைமுருகன், RS பாரதி, மதுரை, கரூர், தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடனும் அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் பிரச்சார திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். விரைவில் வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்தே காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் மோதிக்கொள்ள துவங்கியிருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள கேள்வி பதில் அறிக்கையில், முதலில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்காகத்தான் மேகதாது அணை என்று கூறிய சித்தராமையா தற்போது அணையில் இருந்து 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இருப்பதாக கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தில் தமிழகத்தை கை கழுவிய மத்திய அரசு மேகதாது பிரச்சனையில் மட்டும் நியாயமாக நடந்து கொள்ளும் என்றும் எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அந்த தடையை நீக்க வலியுறுத்திய போது உச்சநீதிமன்றம் சொன்னதை மீற முடியாது என்று கூறிய மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். பாஜக அரசு அரசியல் ரீதியாக கிடைத்திடும் ஆதாயத்தை கொண்டே உச்சநீதிமன்ற உத்தரவை தலைவணங்கி ஏற்கும் அல்லது தலை நிமிர்ந்து எதிர்க்கும் என்பதற்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் காவிரி பிரச்சனையும் எடுத்துக்காட்டுகள் எனவும் கருணாநிதி விமர்சித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய விரிவாக்கத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் 6 அணுமின் நிலையங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 6 அணுமின் நிலையங்களை ஒரே இடத்தில் அமைப்பது மக்களின் பாதுகாப்பு குறித்தும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்தும் கவலைப்படாமல் எடுக்கப்பட்ட முடிவு என விமர்சித்துள்ளார். மேலும் பொருளாதார ரீதியிலும் இது லாபகரமான திட்டம் அல்ல என ஜி. ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். எனவே கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள 3 முதல் 6 வரையிலான அணுமின் நிலையங்கள் அமைப்பதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு மத்திய அரசுடன் விவாதித்து இந்த பணிகள் மேற்கொண்டு தொடரா வண்ணம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜி. ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பூவான்கோடு பகுதியில் மத போதகரின் வீட்டில் 70 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அவரது மகன் ரிஜோ சாமுவேலை போலீசார் கைது செய்தனர். பூவான்கோடு பகுதியைச் சேர்ந்த CSI மதபோதகர் ரிங்கிள் ஜெயக்குமார் 2 தினங்களுக்கு முன்பு அவரது வீட்டின் பின்புற கதவை உடைத்து பீரோவில் இருந்த 70 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக திருவட்டார் காவல் நிலையத்தில் ரிங்கிள் ஜெயக்குமார் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் மத போதகரின் மகன் ரிஜோ சாமுவேல் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகையை திருடியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சொந்த வீட்டிலேயே கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் இறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீட்டுத் தொகையை வட்டியுடன் கணக்கிட்டு 4 வாரங்களுக்குள் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணத்தில் காசிராமன் தெருவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் குற்றவாளிகள் 2 2 ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே. வெங்கட்ராமன் குழு பரிந்துரை செய்தது. இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை சம்பவம் நடைபெற்ற 2004ஆம் ஆண்டு முதல் 2011 வரை 8% வட்டியும், 2011ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை 8.6% வட்டியும், அதேபோல 2012ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை 8.7% வட்டியும் கணக்கிட்டு 4 வார காலத்திற்குள் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
மேலும் காயமடைந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு 50,000 முதல் 6 லட்சம் வரை இழப்பீடு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சாத்தூரில் அரசு பேருந்தில் பயணித்தவரை சுட்டுக் கொன்ற நபர் பயன்படுத்திய துப்பாக்கி குளத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைந்த முகமது ரஃபீக்கின் உறவினர் மகாலட்சுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது கருப்பசாமியை கொல்ல பயன்படுத்திய துப்பாக்கியை மேட்டுப்பட்டியில் உள்ள ஒரு குளத்தில் வீசியதாக மகாலட்சுமி தெரிவித்தார். இதனையடுத்து அந்த குளத்தில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி துப்பாக்கியை போலீசார் கண்டெடுத்தனர். இந்த வழக்கில் சரணடைந்த முகமது ரஃபீக் சாத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் கீதா முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் அனுமதி கோரினர். இதனையடுத்து 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன், இக்கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழைக்காக தமிழக வருவாய்த்துறை எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்தார். மாவட்ட அளவில் பேரிடர் மேலாண்மைக்கான கையேடு தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மாநில மாவட்ட தாலுகா அளவில் பேரிடர் அவசரகால கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கட்டுப்பாட்டு மையங்களுடன் வருவாய்த்துறை, மின்துறை மற்றும் காவல்துறை இணைக்கப்பட்டுள்ளது என்றும், அவை மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் அனைத்து துறை கையாளும் வகையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த ஆண்டுகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கணக்கெடுக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், வானிலை ஆய்வு மையம் மூலம் பெறப்படும் எச்சரிக்கை குறித்து மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாநில மீட்புக் குழுவுடன் மத்திய மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும், தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை தங்க வைப்பதற்கான முகாம்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேங்கியுள்ள நீரை அகற்றும் பம்ப் மற்றும் சக்கர இயந்திரங்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், மீட்பு பணிகள் மேற்கொள்ளும் இயந்திரங்களை கொண்டு செல்ல பசுமை வழித்தடம் அமைக்க போக்குவரத்து காவல்துறை மூலம் அனுமதி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மீன்வளத்துறை மூலம் மீனவர்களின் படகுகள் மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்படும் என்றும், தொலைத்தொடர்பு பாதிக்காத வகையில் ஜெனரேட்டர் மற்றும் சுவிட்ச் கண்ட்ரோல் ஆகியவற்றை தாழ்வான பகுதியில் இல்லாமல் உயரமான பகுதியில் வைக்க அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன் தெரிவித்தார். பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் காய்ச்சல்களும் அதிக அளவில் பரவி வருகின்றன. இதனை எவ்வாறு கண்டறியலாம், தடுப்பதற்கான வழிகள் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பருவமழை காலங்களில் காய்ச்சல், சளி போன்ற உடல் உபாதைகள் அதிக அளவில் வருவது இயல்புதான். ஆனால் சமீப காலங்களில் வைரஸ் காய்ச்சல் குழந்தைகளுக்கு அதிக அளவில் பரவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொற்று நோய் பரவுவதற்கு மூல காரணியாக சுற்றுப்புற சூழல் கருதப்படும் நிலையில், கொசு உற்பத்தியாகாமல் தடுத்தாலே பெரும்பாலான நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். வீட்டில் ஒவ்வொரு பொதுமக்களும் நம்ம செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலே ஆகட்டும், அவங்க பணிபுரியக்கூடிய ஆஃபீஸோ அல்லது கம்பெனியோ, ஃபேக்ட்ரி ஆகட்டும், கடையாகட்டும், அதே போல் குழந்தைங்க படிக்கக்கூடிய பள்ளி ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், இந்த 3 இடங்கள்லேயும் வந்து இந்த கொசு புழு உற்பத்தி ஆகாமல் பார்த்துக்கிட்டோம்னா காய்ச்சல் வந்துட்டு வராது. அதே போல் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கணும். பைப் உடஞ்சிருந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணணும். தண்ணீரில் குளோரின் கலந்து குடிக்கணும். வீட்டில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொடுக்கணும். பொதுவாக வைரஸ் காய்ச்சல் வந்தால் ஆரம்ப கட்டத்தில் அதிக உடல் வெப்பமும் கை கால் வலியும் இருக்கும். இந்த வைரஸ் கிருமிகளால் நோயின் வீரியம் படிப்படியாக அதிகரிக்கும் என கூறும் மருத்துவர்கள், பெரும்பாலான மக்கள் ஆரம்ப கட்டத்தில் மருத்துவர்களிடம் செல்லாமல் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளால் அதிக பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். டெங்கு காய்ச்சலோட வெளிப்பாடுகள் எல்லாமே இந்த டேஞ்சர் ஃபேஸ் எப்போனா இந்த 4வது நாள்லேருந்து 8வது நாள் தான். இப்போ டெங்கு காய்ச்சல்னால தட்டணுக்கள் குறைபாடு, இந்த டெங்கு காய்ச்சல்னால உடம்புல நீர் கம்மியாகிறது, இந்த டெங்கு காய்ச்சல்னால வர பிபி கம்மியாகி ஷாக்குக்கு போகிற விஷயங்கள் எல்லாமே இந்த 4வது நாள்லேருந்து 8வது நாள் தான். அதனால தான் அது டேஞ்சர் ஃபேஸ் சொல்கிறோம். நீங்கள் முதல் 4 நாள் நல்லா கண்காணிச்சுட்டு பிறகு 4வது நாள்லேருந்து 8வது நாள் நீங்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறனால தான் இப்போ நிறைய பேர் முத்தின நிலையில் போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ப்பாங்க. வைரஸ் காய்ச்சலுக்கு என்று தனிப்பட்ட மருந்துகள் இல்லை என்பதால் காய்ச்சலை கட்டுப்படுத்த மருந்துகளை விட அதிக நீர் ஆகாரம் உட்கொண்டாலே போதுமானது என்கின்றனர் மருத்துவர்கள். சுய மருத்துவத்தை தவிர்த்து பயிற்சி பெற்ற மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றாலே பெருவாரியான காய்ச்சலை தவிர்க்க முடியும் என கூறுகின்றனர் மருத்துவர்கள்.
மழை காலத்தில் தேங்கக்கூடிய நீரில் உற்பத்தியாகும் இது போன்ற புழுக்களால் அதிக அளவில் காய்ச்சல்கள் ஏற்படுகின்றது. ஆரம்ப கட்டத்திலேயே இந்த காய்ச்சல்களை கண்டறிந்து உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டாலே பெரும்பாலுமான காய்ச்சல்கள் உள்ளிட்ட அதன் காரணமான மரணங்களை தவிர்க்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. அர்னாப் கோஸ்வாமிக்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பிற்கு மார்க்கண்டேய கட்ஜு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது சரியானது என நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியானது என 62.55% பேரும், தவறானது என 28.96% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் 8.49% பேர் விவாதத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு சரியானது என 59% பேரும், தவறானது என 18% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் 23% பேர் விவாதத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே குடிநீர் வழங்க கோரி ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சுந்தரராஜனை 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் அனவரதநல்லூர், சமத்துவபுரம் காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல கிலோமீட்டர் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் இன்று ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சுந்தரராஜன் இந்த பகுதிக்கு வந்தபோது 200க்கும் மேற்பட்டோர் அவரை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர் ஓரிரு நாட்களில் அனவரதநல்லூர் அனைத்து பகுதிகளுக்கும் முறையாக தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அதன் பின்பு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதில் என்ன சாத்தியக்கூறு இருக்குது, நாம் இந்த மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும், ஆவணம் செய்யணும்னு அவங்களோட ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதிகாரிகளை கலந்துட்டு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வாங்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் அதை நிச்சயமாக செய்வோம். தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடுவது குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாளையங்கோட்டை காந்திமதி அம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது எப்படி என்பது குறித்து பள்ளி மாணவிகளுக்கு ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. அதிக ஒளி மற்றும் மாசு ஏற்படுத்தும் பட்டாசுகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்ட தீயணைப்புத் துறையினர் அதற்கு பதிலாக மத்தாப்பு, புஸ்வானம், சங்கு சக்கரம், பூச்சட்டி உள்ளிட்ட பட்டாசுகளை வெடிக்கலாம் என தெரிவித்தனர். மேலும் பட்டாசு வெடிக்கும் போது அருகே தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், டின் மற்றும் பாட்டில்களில் வைத்து வெடிகளை வெடிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். தீபாவளி நேரத்தில் வெடி விபத்தில், தீ விபத்துகள் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. எனவே பள்ளி மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எங்களுடைய இயக்குநர்கள் உத்தரவுப்படி பள்ளிகளில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறோம். இதில் பட்டாசுகள் எப்படி பாதுகாப்பு வெடிப்பது என்பதை பற்றி மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறோம். அவர்கள் செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கிறோம். அப்படி எதிர்பாராதமாக உடம்பில் தீப்பற்றி எப்படி அணைப்பது என்பதையும் அவர்களுக்கு விளக்கி செய்து காண்பிக்கிறோம். சின்ன பிள்ளைகளில் வெடி வெடிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் கண்டிப்பாக நிற்கணும். கவனமாக வெடி வெடிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு தீயணைப்பு துறையிலிருந்து எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நன்மைகளும் சொன்னாங்க, தீமைகளும் சொன்னாங்க. HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகள் கிடைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சீப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் அரசு தாக்கல் செய்யவுள்ள HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகள் கிடைக்க வழிவகை செய்யும் மசோதாவில் இலவச மருத்துவ வசதி பற்றி குறிப்பிடப்படவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளனர். இலவச சிகிச்சை கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள 2 லட்சத்திற்கும் அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகள் உள்பட நாடு முழுவதும் உள்ள நோயாளிகள் பயனடைய முடியும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாடு HIV பாதிக்கப்பட்ட கூட்டமைப்பில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக தமிழக உள்துறை செயலர் மற்றும் போக்குவரத்து துறை செயலர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதித்துறை பதிவாளர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பயணிகளிடமிருந்து பல மடங்கு கட்டணத்தை தனியார் ஆம்னி பேருந்துகள் வசூலிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசு அதிகாரிகள் இது தொடர்பாக ஆய்வு செய்தும் கட்டண கொள்ளையை தடுக்க முடியவில்லை என்றும், எனவே ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்தி நிர்ணயிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் நாகமுத்து மற்றும் முரளிதரன் அடங்கிய அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது கட்டணத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை செயலர் மற்றும் போக்குவரத்து துறை செயலர் ஆகியோர் விரிவாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை நாளைக்கு ஒத்திவைத்தனர்.
கார்பன் சோதனைக்கு மட்டும் கீழடி தொல்லியல் பொருட்களின் மாதிரிகளை பெங்களூர் கொண்டு செல்ல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியின் 2ஆம் கட்ட ஆய்வுப் பணிகள் செப்டம்பர் மாத இறுதியில் முடிவடைந்தது. இப்பகுதியில் ஆய்வுகளை தொடர இந்திய தொல்லியல் துறை உத்தரவு பிறப்பிக்காததால் இங்குள்ள பொருட்களை பெங்களூருவில் உள்ள இந்திய தொல்லியல் துறை தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு ஒரு கள அருங்காட்சியகம் அமைக்கவும் தொடர்ந்து ஆய்வு நடத்தவும் கனிமொழி மதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்திய தொல்லியல் துறை இயக்குநர் ஜெனரலுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை பெங்களூரு எடுத்து செல்ல இடைக்கால தடை விதித்தனர். இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தொல்லியல் துறை சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் கீழடியில் கண்டெடுத்த தொல்லியல் பொருட்களை அதன் காலத்தை கணக்கிடும் கார்பன் சோதனைக்காக கொண்டு சென்றால்தான் அதன் தொன்மை பற்றி தெரிய வரும் என்றும் அந்த வசதி தமிழகத்தில் இல்லை எனவும் எனவே தொல்லியல் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இதனையடுத்து கார்பன் சோதனைக்கு மட்டும் தொல்லியல் பொருட்களின் மாதிரிகளை கொண்டு செல்ல அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கான தடை நீடிக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நவம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.